அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை பார்ப்பதற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியையும், இந்த வீடியோவை உங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பூர்வ புண்ணியம் மிக முக்கியம் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை இங்கே பார்க்க போகிறோம். பொதுவாக எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே தன்னுடைய ஊழ்வினைப்படி தான் பிறக்கிறாங்க. அப்படி அந்த ஜாதகர் பிறக்கும் பொழுது அவருடைய ஊழ்வினை பலன் நல்ல பலனா அல்லது தீய பலனா என்பதை அவரவர்களின் ஜாதகத்தில் 5ஆம் பாவத்தையும் 5ஆம் அதிபதியையும் 5இல் உள்ள கிரகத்தையும் 5ஆம் இடத்தை பார்க்கும் கிரகத்தை கொண்டும் நம்ம கணக்கீடு செய்யலாம், ஒரு தீர்மானத்திற்கு வரலாம். பொதுவாக 5ஆம் அதிபதி ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம், நட்பு இதில் இருந்து கேந்திர கோணத்தில் இருந்து அந்த 5ஆம் அதிபதியை சுபர்கள் பார்த்து இருந்து பாவர்கள் தொடர்பு இன்றி இருந்துச்சு அப்படின்னா பூர்வ புண்ணியம் மிக்க ஜாதகர் இவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட ஜாதகர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயத்திலையும் வெற்றி அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது உண்மை. அதே வேளையில் 5ஆம் அதிபதி 6, 8, 12 மறைந்து நீசமாகி அஸ்தமனமோ வக்கிரமாக இருந்து வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் பலம் இழந்து பாவர்கள் தொடர்பு பெற்று இருந்து 5ஆம் பாவமும் பாதிப்பாக இருக்கிற ஜாதகத்தில் அவங்க வாழ்க்கையில் நிறையவே துன்பப்படுகிறார்கள் அப்படின்றதையும் நிதர்சனமான உண்மை, மறுப்பதற்கு இல்லை. இதை வலியுறுத்துகிற ஒரு ஜோதிட பாடலையும் அதற்கு உண்டான ஒரு ஜாதகத்தையும் பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த பாடலுக்கும் ஜாதகத்தையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய சூட்சம விதிகள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த பகுதியை முழுவதுமாக பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இப்போ நம்ம அந்த ஜாதகத்தை பார்ப்போம். ஜாதகர் 29/5/1985 11:42 மதுரையில் பிறந்த ஜாதகர். இந்த ஜாதகத்தை பார்த்த மற்ற ஜோதிடர்கள் உங்களுக்கு இப்போது டைம் சரியில்லை, தசாபுத்திகள் சிறப்பாக இல்லை, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சோதனையான காலகட்டமாக தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே ஜாதகர் நம்மளை அப்ரோச் பண்ணும் பொழுது நம்ம சொன்ன பலன்கள் வேறு. உங்களுக்கு இப்போ நல்ல டைமாக இருக்குது, நிறைய பூமியால் லாபம் தருகிற ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த திசையை நீங்கள் நல்லபடியாக பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதை அவர் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பண்ணார். நிறைய ஒரு சின்ன சின்ன இடங்கள்லாம் வாங்கி போட்டார். அதன் மூலம் நல்லபடியான ஒரு வளர்ச்சியை அவர் பெற்றார். ஆக மற்றவர்கள் சொன்னதுக்கும் நம்ம சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பொதுவாக பூர்வ புண்ணியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பாடலை பார்ப்போம். அந்த பாடல் நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படின்ற நூலில் 122வது பாடலாக வருகிறது. அந்த பாடல் 2, 3 ஈராரோன் ரெட்டோன் இயங்கிடு ராசி தன்னில் கருவருள் பஞ்சமத்தான் கலந்திட உதித்த மாந்தர் பொருள் வரவற்று ஏழ்மை புழுதியில் புரள்வார் பூர்வ திருவருள் இல்லா ராசி சிறுமையில் உழல்வாராமே அப்படின்றது அந்த பாடல். இந்த பாடல் நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படின்ற நூலில் 122வது பாடலாக இது வருகிறது. இந்த பாடலுடைய விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி 6, 8, 12 மறைஞ்சு இருந்தாலோ அல்லது 6, 8, 12ஆம் அதிபதியுடன் கூடி இருந்தாலோ அவங்களுக்கு பூர்வ புண்ணிய பலம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்பிறவியில் ஏழ்மையிலும் இல்லாமையிலும் சிக்கி பல இடர்பாடுகளை சந்திப்பார்கள் அப்படின்னு இந்த பாடல் வலியுறுத்துகிறது. இதை இந்த ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது இங்கே சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாகிய குரு பகவான் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதுவும் நீசமாக இருக்கிறார். 5ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சு நீசம், அஸ்தமனம், வக்ரம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா 5ஆம் இடம் பாதிப்பில் தான் இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த பாடல் கூறியபடி இங்கே கிரகங்கள் இருந்தாலும் மற்ற விதிவிலக்குகளையும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் அந்த ஜாதகத்தை ஆய்வை நம்ம செய்யணும். இந்த பலனை அப்படியே எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி லக்னாதிபதியோடைய நிலைமையை நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதி சூரியன் திக்பலமாக இருக்கிறார். அவர் கூட பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கூடி அவரும் திக்பலமாக இருக்கிறார்.
2-11 கூடிய புதனும் அந்த சூரியன் கூட கூடி இருக்கிறார். அப்போ லக்னாதிபதியும் பாக்யாதிபதியும் பலமாக இருக்கிறாங்க. இப்போ நமக்கு 5ஆம் இடத்தை தான் நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த குரு பகவான் லக்னத்திற்கு 6ல் மறைந்தது குற்றம்தான், நீசமானதும் குற்றம்தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி அவர் ராகு கேதுக்கு மையப்புள்ளியில் இருப்பதும் குற்றம்தான். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி, மற்றவங்க சொன்ன மாதிரி இந்த குரு தசை இவருக்கு சிறப்பாக இருக்காது அப்படின்னு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த குரு பகவான் நவாம்சத்தில் எப்படி இருக்காருன்னு பார்க்கும் பொழுது நவாம்சத்தில் உச்சமாக இருக்கிறார். நல்லா ஒரு விதியை தெரிஞ்சுக்கங்க. ஒரு கிரகம் ராசியில் உச்சமாக இருந்து நவாம்சத்தில் நீசமாயிட்டாருன்னா ஆரம்பத்தில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் என் ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். மாறாக ஒரு கிரகம் ராசியில் நீசமாக இருந்து நவாம்சத்தில் அவர் உச்சமாயிட்டார் அப்படின்னா மெல்ல மெல்ல ஆரம்பத்தில் சில கஷ்டங்கள் வந்தாலும் அதோட ரிசல்ட் வந்துட்டு சக்ஸஸாக முடியும். இங்கே பார்த்திங்கன்னா குரு பகவான் ராசியில் நீசமாக இருந்து நவாம்சத்தில் அவர் உச்சமாயிடுறார். அது மட்டும் இல்லாமல் அந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா மறைஞ்சாலும் அவர் லக்னாதிபதியை பார்த்துடுறார். தன்னுடைய 5ஆம் பார்வையால் லக்னத்தையும் பாக்யாதிபதியும் பார்த்துடுறார். இன்னொரு சூட்சும விதி பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு ஒரு கிரகம் மறைந்தாலும் லக்னாதிபதிக்கும் ராசிக்கும் அந்த கிரகம் மறையாமல் இருந்து பார்த்துட்டா அதை முழு மறைவு அப்படின்னு நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே லக்னத்துக்கு 6ல் குரு பகவான் மறைஞ்சாலும் அவர் பாருங்கள் லக்னாதிபதி சூரியனையும் பார்த்துடுறாரு, பாக்யாதிபதியையும் பார்த்துடுறாரு, ராசியையும் பார்த்துடுறாரு. மேலும் நவாம்சத்தில் ஒரு உச்சமாகிறார். இப்படி இருந்துட்டாருன்னா அவருக்கு பூர்வ புண்ணியம் இருக்குது, நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விதி பார்த்திங்கன்னா லக்னாதிபதிக்கும் பாக்யாதிபதிக்கும் 2-11 அதிபதிக்கும் வீடு கொடுத்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா அவர் உச்சமாக இருக்கிறார். லக்னாதிபதி திக்பலம் பெற்று 9ஆம் அதிபதி திக்பலம் பெற்று வீடு கொடுத்த சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறார். அந்த 10ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் புதன் செவ்வாய் 3 பேருமே 4ஆம் இடத்துல பார்க்குறார். இவர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் மூலமாக பில்டிங் கட்டி கொடுக்குற ஒரு இன்ஜினியரிங் வேலையை பார்த்துட்ருக்கிறார். பொதுவாக சனி செவ்வாய் தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்ஜினியரிங் வரும். சூரியன் அங்கே திக்பலம் லக்னம் பெற்றதால் கவர்மெண்ட் சார்ந்தது, புதனும் அங்கே இருக்கிறதால கான்ட்ராக்ட், அதன் மூலியமாக நல்ல ஒரு இது நடந்துட்டுருக்கு. அதனால தான் சொன்னோம் அவர் கவர்மெண்ட்டில் வர்றது வரட்டும் சார், நீங்கள் சின்ன சின்ன இடம்லாம் வாங்கி போடுங்க. ஏன்னா 4க்கும் 9க்கும் அதிபதியாகிய செவ்வாய் பகவான், 4 அப்படின்னாலே பொதுவாக சொத்து நிலம், செவ்வாய் அப்படின்றது பூமிக்காரகன், அவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அவரை குரு பார்த்துடுறாரு பூர்வ புண்ணியாதிபதி. அதனால் நீங்கள் ஒரு இடத்த வாங்கி வைங்க, நீங்களாக ஓனாக பில்டிங் கட்டி பண்ணுங்கள், அது இன்னும் ப்ராஃபிட்டாக வரும் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் அவர் நிறைய இடங்கள்லாம் வாங்கி போட்டார். அதெல்லாம் அவங்க பில்டிங்ஸ்லாம் கட்டி நல்லபடியாக சேல் பண்ணுறாங்க. அப்போது வீடுக்கு காரகனாகிய சுக்கிரனும் உச்சம் பெற்று 4ஆம் பாவாதிபதி திக்பலம் பெற்று 4ஆம் இடத்தை தான் வீட்டை தானே பார்த்துடுறாரு. லக்னாதிபதியும் அங்கே தொடர்பில் வந்துட்டார். புதனும் அங்கே 2-11 தொடர்பில். இப்படி ஒரு ஜாதகத்தில் 2, 9, 10, 11 ப்ளஸ் வந்துட்டு லக்னாதிபதி தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க லைஃப்பில் பெரிய விஐபியாகவும் நல்ல ஒரு கோடீஸ்வர அந்தஸ்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அவருக்கு நிறைய இருக்குது. பொதுவாகவே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், இப்போ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் நிற்கிறது உத்திரத்தில் நிற்கிறார். அந்த சாரம் கொடுத்த சூரிய பகவான் இங்கே வந்துட்டு திக்பலமாக இருக்கிறார். மேலும் சுக்கிரன் பார்த்திங்கன்னா உச்சமாக இருந்து பார்த்துட்டு இருக்கிறார். இப்படி ஜென்ம நட்சத்திரத்திற்கு சாரம் கொடுத்த நாதன் நல்ல திக்பலமாக ஆட்சி உச்சமாக மூலத்திருகோணமாக இருந்தாலுமே அவங்களுக்கு பெரிய லட்சாதிபதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த திசை வந்துட்டு இந்த ஜாதகருக்கு அருமையான திசையாக தான் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். ஆக ஒரு பாடல் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த பாடல் படி அந்த கிரகங்கள் அமைந்து இருந்தாலும் மற்ற விதி விலக்குகள் என்ன இருக்குது அந்த ஜாதகத்தில் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு பலன் சொன்னால் அவங்களுக்கும் வர்ற வாடிக்கையாளர்களுக்கு நல்ல ஒரு பலனை நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியும் அப்படின்றத விதியைத்தான் நம்ம இன்றைக்கி இங்கே தெரிஞ்சிருக்கிறோம். ஆக இந்த மாதிரி மேலும் பல ஜாதகங்கள் ஆய்வுகளை நம்ம செய்ய இருக்கிறோம். அதனால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றதொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.